Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பாருங்க, தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் நம்மள ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜார்டன் மெத்தட். இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க யூசிங் காஸ் ஜார்டன் மெத்தட். ஃபர்ஸ்ட் லெட் அப்படின்னு போட்டுக்கிட்டு இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஏவா வச்சுக்கலாம். 1 -1 0 1 0 -1 6 -2 -3. ஓகேவா? இப்போ இது ஏ மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம காஸ் ஜார்டன் மெத்தட்ல போட போறோம். அப்ப ஏ மேட்ரிக்ஸ் அப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இப்படி எழுதணுமா? அப்ப ஏ மேட்ரிக்ஸ் போட்டுட்டு 1 0 -1 6 -2 -3 அப்புறமா 1 0 0 0 1 0 0 0 1. அவ்வளவுதான். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் I3. இப்ப பாருங்க, நம்ம இங்க இருக்கிற இந்த I3 இருக்குல்ல யூனிட் மேட்ரிக்ஸ், இது நம்ம இங்க கொண்டு வரணும். எப்படியாவது இங்க இருக்கிறது எல்லாமே இங்க வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். பார்க்கலாமா? பாருங்க, ஒரு ஸ்டெப்பா போடலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R2 -R1. ஓகேவா? அதுக்கப்புறமா R3 -6R2. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். R2 வந்து R2 -R1, R3 வந்து R3 -6R2. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். பண்ணலாமா? ஓகே, பாருங்க, R3 R1 இது. ஓகேவா? R1. இப்ப பாருங்க, R2 இருக்கா? R2 எழுதுங்க. R2 எழுதுற என்ன வரப்போகுது? இதான செகண்ட் ரோ, அதான் R2ன்னு சொல்றோம். 1 0 1 -1 0 1 0. இது R2. இப்ப R1 ஓட அதை சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா 1 -1 0 1 0 0. இது R1. இது நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வரும். எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வந்ததுக்கு அப்புறமா சப்ராக்ட் பண்ணலாம். இங்க -1 + 1 0 ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா 0 இங்க வந்து மைனஸ் வந்து +1 ஆயிடும். அதுக்கப்புறமா -1 -1 அப்புறம் 0 -1 வந்துடும். அப்புறம் 0 -1 வந்து -1 வந்துடும். அதுக்கப்புறமா 1 வரும், இங்க 0 வரும். ஓகேவா? இப்போ போடலாமா? பாருங்க, R3 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் R2 மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் R1 எழுதிட்டதுக்கு அப்புறமா R2 அப்புறமா R3 எழுதலாம். R2 மேட்ரிக்ஸ் பாருங்க, 0 1 -1 -1 1 0. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? இப்ப R3 நம்ம கண்டுபிடிக்கணும். R3 கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு R3 எழுதிக்கலாம். R3 எழுதிட்டதுக்கு அப்புறமா அதை நம்ம ஆப்ரேஷன்ஸா பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, R3 என்னது? ரோ 3 6 -2 -3 0 0 1. இது R3. இப்ப R1 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். R1 எது? இதான் ரோ 1 R1. அதனால 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? 6 R1 பண்ணா 6 -6 0 6 0 0. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, இதை அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். பண்ணா மைனஸ், இங்க எல்லாம் மைனஸ், எல்லா இடத்துலயுமே மைனஸ் வந்துடும். இப்போ -6 + 6 வந்து 0 ஆயிடும். ஓகேவா? அப்புறம் இங்க மைனஸ் இங்க பிளஸ் ஆயிட்டு இங்க வந்து +6 ஆயிடும். அதுக்கப்புறமா +6 ஆயிடுச்சுன்னா +6 - 2 வந்து 4 ஆயிடும். அப்புறமா இங்க -3 வரும், இங்க -6, இங்க -6 வரும், இங்க 0 வரும், இங்க 1 வரும். ஓகேவா? இதுதான் தேர்ட் ரோ வரப்போகுது.
எப்படியோ நம்ம இங்க ரெண்டு இடத்துல 0 வர வச்சுட்டோம், மேல 1 வர வச்சுட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்து இந்த எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, அப்படியே இந்த மேட்ரிக்ஸை அவங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இப்ப செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து R3 இருக்கு இல்லையா, R3 மைனஸ் 4R2 பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த 4 போகணும், 4 போகிறதுக்காக R2ல 4ஆல மல்டிப்ளை பண்ணி அதை போக வைக்கிறோம். ஓகேவா? போக வைக்கலாமா? இப்ப பாருங்க, R3 எடுத்து எழுதிக்கலாம். R3 0 4 minus 3 minus 6 0 1 இதான R3, அப்படி எழுதியாச்சா? இப்ப R2 இதான R2 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். R2 4ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 0 4 minus 4 minus 4 minus அப்படியே plus 4 0. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு கூட கிடைச்சிருக்கு. இப்ப இது என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணும். எல்லா இடத்துலயும் சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுருங்க. இப்ப இது வந்து 0 ஆகும், இது 0, இது -4 + 4 0 ஆகும். அதுக்கப்புறம் -3 இங்க வந்து மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ +4 -3 வந்து 1 ஆயிடும். அப்புறம் -4 வந்து கீழே ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிடும், அதனால +4 ஆயிடும். அப்போ -6 +4 வந்து -2 வந்துடும். அப்புறம் 0 -4 வந்து -4 வந்துடும். அப்புறம் 1 வந்துடும். எழுதலாமா? அப்படியே நம்ம R3 மட்டும்தான் சேஞ்ச் பண்றோம். இப்போ 1 -1 0 1 0 0 0 1 -1 -1 1 0 0 0 1 -2 -4 1. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா R2 நம்ம R3 கூட ஆட் பண்ண போறோம். R2வும் R3யும் ஆட் பண்ண போறோம். ஏன் நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து 0 வரணும். கரெக்டா? எனக்கு இந்த -1 இருக்கிற இடத்துல 0 வரணும். அதுக்காக ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணலாமா? இப்ப பாருங்க, R2 எழுதிக்கலாம். R2 வந்து 0 1 -1 இதான R2, அதான் எழுதிக்கிறோம். -1 -1 1 0. அதுக்கப்புறமா R3 எழுதிக்கலாம். R3 என்னது, இதான R3 எழுதலாம். 0 0 1 -2 -4 1. இப்ப நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 0 1 -1 1 சேர்ந்து 0 ஆயிடும். அப்புறமா -1 -2 ஆட் பண்ணா -3. அப்புறம் -4 -1 பார்த்தா -3. அப்புறமா 0 1 1 ஆயிடும். இப்ப நம்மளுக்கு இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு. R2க்கு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 இது வந்து ரோ 1 அப்படியே எழுதிடலாம். -1 0 1 0 0. R2 என்னது, இதான் R2 0 1 0 -3 -3 1. R3 என்னது, அப்படியே R3 அங்க இருக்குல்ல, அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதியாச்சா? இதான் நம்மளுக்கு கிடைச்ச R3. ஓகேவா? R3 எழுதியாச்சு. இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் போகணும். என்னது, இங்க இருக்கிற -1 போகணும், அங்க 0 வரணும். என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? பார்க்கலாமா? இப்ப பாருங்க,
லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா R1 இருக்கு இல்லையா, R1 பிளஸ் R2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். R1 என்னது, இதோ இதுதான் R1, இது R2. பார்க்கலாமா, பாருங்க 1 minus 1 0 1 0 0, அப்புறம் 0 1 0 minus 3 1. என்ன பண்ண போறோம், R1 R2 கூட ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். நார்மலான அடிஷன். இது வந்து R1, இது R2, கிடைக்க போறது R1. ஓகேவா, ஃபைனல் R1. இப்போ பாருங்க, ஆட் பண்ணா 1 கிடைக்கும், இங்க -1 வந்து 0 கிடைக்கும், இங்க வந்து 0 கிடைக்கும். அப்புறமா இங்க வந்து 1 -3 வந்து -2 கிடைக்கும், இங்க -3 வரும், இங்க 1 வரும். ஓகேவா, எழுதிக்கலாமா. இப்போ பாருங்க, ரோ 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அது அப்படியே எழுதுங்க. 1 0 0 -2 -3 1. அப்புறமா அப்படியே ரோ 2 ரோ 3 அப்படியே எழுதிருங்க. -3 -3 1 0 0 1 -2 -4 1. ஓகேவா, இந்த மாதிரி எழுதிருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க I3 வந்துருச்சு, பாத்தீங்களா, யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சா. இப்ப நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிறது என்னது, A இன்வர்ஸ். ஓகேவா, எடுத்து எழுதிக்கலாமா. A இன்வர்ஸ் என்னது, A இன்வர்ஸ் நம்ம காஸ் ஜார்டன் மெத்தட் படி கண்டுபிடிச்சது. -2 -3 -3 -3 -2 -3 1 -3 -3 1. அப்புறம் பாருங்க -2 -4 1 -2 -4 1. இது என்னது, A இன்வர்ஸ் கிடைச்சிச்சா. இதான் A இன்வர்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச A இன்வர்ஸ். ஓகேவா, இதோட செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சம்ல எக்ஸசைஸ் 1.2 ஓட தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ.